அனைவருக்கும் வணக்கம். இப்போ மினியாபோலிஸில் ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க விஷயம் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எரிக்கா குட் அண்ட் அலெக்ஸ் பிரட்டி 2 பேரும் தன்னோட உயிரை இழந்திருக்காங்க டெமோக்ரஸிக்காக. அவங்களுக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்திரிச்சு அமைதி காக்க மாதிரி கேட்டுக்கிறோம். நன்றிங்க. இப்போது பிரசிடென்ட் ஸ்பீச்சு செந்தில்குமார் கலியபெருமாள் பேசுவாங்க. எல்லாரும் போர்டு மெம்பர் கொஞ்சம் அப்படியே இதுலேயே இருங்க, ஸ்டேஜ்லேயே. அனைவருக்கும் வணக்கம். நமது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதுபோல் நமது சாதனைகள் கடந்த 2025ஆம் ஆண்டு நமது சங்கம் நிகழ்த்திய சாதனைகள் பல, அவற்றை இங்கே பதிவு செய்வது எனது கடமை. First, I would like to thank the huge thanks from Minnesota Tamil Sangam for the continued support since 2017 through an approved grant, a total project from MSAB, which enables us to learn various traditional folk arts, bringing our masters during the summer every year. நம்ம MSAB மூலமா நிறைய ஆசான்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து, நம்ம பெரிய பட்டியலே வச்சுருக்கோம், ஆசான்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்மளுடைய மரபு கலைகள் எல்லாம் எல்லாருக்கும் பயிற்சி பட்டறையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் நேஷன்ஸ், அப்புறம் ஃப்ரிஞ்ச் ஃபெஸ்டிவல், இதில் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய மரபு கலைகளை பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போது கடந்த ஆண்டுகள் 2025ஓடைய நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கடந்த ஆண்டு சங்கமம் பொங்கல் விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மரபு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நிகழ்த்தினோம். அதில் முத்தாய்ப்பா மாவீரன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற நாடகத்தை முனைவர் ராஜா அவர்களின் இயக்கத்தில் திருமதி வெண்ணிலா அவர்கள் எழுதிய கங்காபுரம் என்ற நாவலை தழுவிய நாடகத்தை மிக அருமையாக அரங்கேற்றினோம். அதனைத் தொடர்ந்து மொழியை போற்றுவோம், தாய் மொழியை போற்றுவோம் என்ற வகையில் உலக தாய்மொழி நாள் கொண்டாடினோம். அதற்கு வழக்கம் போல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்று நடந்தது. இப்போதும் வரப்போது, எல்லாம் தயாராக இருங்க. அதனைத் தொடர்ந்து மகளிர் நாள், அதனை கொண்டாடினோம். இந்த வருடம் முத்தாய்ப்பா வீணை ஆசிரியர் நிர்மலா ராஜசேகர் அவங்க வந்திருந்தாங்க. மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவிலேருந்து சாதித்த, அவரவர் துறையில் சாதித்த பல மகளிர்கள் வந்து அவங்களுடைய சாதனையை பகிர்ந்து கொண்டாங்க. மிக அருமையாக சிறப்பாக கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து ப்ரைட் மந்த், எவ்ரி ஜூன் மந்த் இங்கே ப்ரைட் மந்த்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வானவில் கொண்டாட்டம்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பாக இங்கே வந்திருந்த ஆசான்களுடைய இசையோடு சேர்ந்து கலந்து மிக அருமையாக கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் திறனை முன்னெடுக்கிறதுக்காக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக புத்தக நாளை முன்னிட்டு வாசிக்கலாம் வாங்க என்கிற இணையம் வழியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மாதம் மாதம் படைப்பாளர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஓராண்டு நிறைவு விழா சென்ற வருடம் நடத்தினோம். அது நேர்முகமாக நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து அதே நாளில் நாம் கோவிட்க்கு முன்னாடி விட்டு போன வாழை இலை விருந்து, அதனை மிக சிறப்பாக 2025 செய்தோம். சைவம், அசைவம் மற்றும் உணவினை வாழை இலையில் பரிமாறி 400க்கும் மேற்பட்டவர்கள் உண்டு கழித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து முத்தாய்ப்பான முத்தமிழ் விழா, கலைகளுக்காகவே இந்த இயல் இசை நாடகம் என்ற வடிவில் முத்தமிழ் விழாவை வருடம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். MSAB மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆசான்களிடம்
அந்த கோடை விடுமுறை நாட்கள் எல்லாம் பயிற்சி எடுத்து அதனை மேடை அரங்கேற்றினோம். இந்த முறை வந்திருந்த வேலு ஆசான் அவர்கள், நாகராஜ் ஐயா அவர்கள், திரு காரியப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்கள், மகுடம் சங்கரையா அவர்கள் எல்லோரும் மாணவர்களை நல்லபடியாக பயிற்றுவித்து முத்தமிழ் விழாவில் அரங்கேற்றினாங்க. சிறப்பு விருந்தினராக திரு ஸ்நேகன் அவர்களும் வந்து ஒரு சிறப்பு பட்டிமன்றமும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து நம்ம வருடம் மாநில சதுரங்க போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 10வது வருடம். மிக சிறப்பாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட சிறியவர் முதல் பெரியவர் வரை பங்கேற்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றினாங்க. ரொம்ப அருமையாக நடந்தது. இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடாப்ட் ஹைவே, எஃப்எம்எஸ்சி ஃபுட் பேக்கிங் இதெல்லாம் பண்ணுறோம். சென்ற வருடம் சிபிஆர் ட்ரைனிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது அப்படின்னு கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் சொன்னாங்க. பிளட் டொனேஷன் டோனர் டே அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம். இது எல்லாமே மிக முத்தாய்ப்பாக 2025ஆம் ஆண்டுக்கு இருந்தது. இப்பொழுது நம்முடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் புதிய அணியை இங்கே உங்களுக்காக அறிமுகப்படுத்த இருக்கிறேன். பொருளாளர் உரை இருக்கா? மறந்துட்டேன், சாரி. பொருளாளர் ராம் அவர்களுடைய உரையை. வணக்கங்க எல்லாருக்கும். 2025க்கான மினசோட்டா தமிழ் சங்கத்தோட எம்என்டிஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட் பாருங்கள். நம்ம ஜான்வரி 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது $50,991 இருந்ததுங்க. அதில் எம்எஸ்ஐபி அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வரவு செலவு போக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது இப்போ இருக்கிறது வந்து 48,806 வெள்ளிகளுங்க. அதுதான் இப்போதைக்கு உள்ள அக்கௌண்ட். நன்றி. நன்றி ராம். இப்போ புதிய அணியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? சரி. நம்ம சங்க இயக்குநர்கள் குழு, இது கடந்த ஆண்டுக்கான குழு 2024-25. இப்போ புது குழுவை உங்களுக்காக அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். நமது திரு முருகையன் சுப்பிரமணியன் அவங்க தான் நம்மளுடைய புது பிரசிடெண்ட். வாங்க முரு. வணக்கம். கொஞ்சம் லைட்ஸ் போடுங்க. அடுத்தது ராம் சின்னதுரை, அவங்க வைஸ் பிரசிடெண்ட். திரு வேல்முருகன் மாரிமுத்து, அவங்க செக்ரட்டரி. திருமதி ரேவதி ராஜு, டெபுட்டி செக்ரட்டரி. நம்முடைய ட்ரெஷரர் புது பொருளாளர் மணிகண்டன் ஜெயராமன். அப்புறம் இந்த சங்கத்துக்கு தூணாக இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டாக்டர் ஆறுமுகம் ராமலிங்கம் ஐயா அவங்க. பாலமுருகன் ராமசாமி, உங்களுக்கு எல்லாருக்கும் பாலா வந்து அலுவலக வேலையாக வெளியூர் போயிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க, பள்ளி சார்ந்து. அப்புறம் திருமதி ராணி செபாஸ்டியன், நிர்மல் சுந்தர், பிரியாசி கிருஷ்ணன், சச்சிதானந்தன் வெங்கடகிருஷ்ணன், சக்திகா விஜய், சிவானந்தம் மாரியப்பன், சுந்தரமூர்த்தி ஆதியாகவேல், ஸ்டாலின் பொன்னுசாமி, ஸ்டாலின் தான் அங்கே ஆடியோ கண்ட்ரோலில் இருக்கார், தமிழ் கதிர், ராஜவேல். இந்த புதிய குழு கண்டிப்பாக 2026 பல சாதனைகளை செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம புதிய தலைவர் முரு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நன்றி செந்தில். முதல்ல வந்து செந்திலுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ் சங்கத்தின் தலைவராக பல புதிய முயற்சிகளை கொண்டு வந்த செந்தில் அவர்கள். இவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு விண்ணாதி வின்னர்னு கூட சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபி, ஆடியோ, வீடியோ, டான்ஸு, பாட்டு வேற பாடுவார். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு கடந்த ஒரு 3 நாட்களாக தூக்கமே இல்லாமல் வேலை பார்த்துருக்கார்.
அடுத்த வருஷமும் இப்படியே பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் செந்தில் வந்து பல புதிய முயற்சிகள்லாம் அவர் தலைமையில் கொண்டு வந்தோன்னு சொன்னோம். நீங்கள் இப்போ வாசிக்கலாம் வாங்க இருக்கட்டும், மறுபடி வாழை இலை விருந்த தொடங்கினதாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து செந்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஃபுல்லாக இருக்கிற தமிழ்ச்சங்கங்களில் யார் எந்த ஹெல்ப்பு கேட்டாலும் உடனே போய் பண்ணுறவர் அவர். நானே நேரில் பார்த்தேன், ஃபெட்னால் அவரை வந்து ஒரு 10 தடவை 10 பேர் இழுத்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லார் முன்னாலேயும் ஒரு 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 இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செந்திலுக்கு வந்து ஃபோட்டோனா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக போய் ஃபோட்டோலாம் எடுப்பார். பாம்புலாம் எடுக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் அவர். அந்த அளவுக்கு எடுப்பார். அதனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன பரிசு ஃபோட்டோ மொமெண்டோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரா அங்கே வாங்க. இப்போ வந்து செந்திலுக்கு வந்து நம்ம வைஸ் பிரசிடெண்ட் வந்து இது போடுவார், பொன்னாடை போடுவார். இது இருக்கா அவரோட இது பிளாக். இப்போ செந்திலுக்கு வந்து செக்ரட்டரி மற்றும் டெபுட்டி செக்ரட்டரி மாலையை போடுவாங்க. இப்போ செந்திலுக்கு வந்து ஒரு பதாகை கொடுக்கலான்னு சச்சி சிவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்து வந்து நம்ம 2026 2027 ஆண்டுக்கான நிகழ்ச்சிகளை சொல்லணும். இப்போ வந்து ஏற்கனவே செந்தில் சொல்லியிருப்பார் 2024 25 என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடத்தணும் அப்படின்ட்டு. பல புதிய நிகழ்வுகளையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 2026 முதல் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் விழா வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சங்கமம். இதற்கு இடையில் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் சொன்னது எதையுமே விட போகிறதில்ல, எல்லாத்தையும் திருப்பி பண்ண போகிறோம். அதனால் அனைவரும் இப்போ இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ஸ்னோலாம் பெஞ்சிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அனைவரும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து இருந்து ரசிக்கணும் அப்படின்னு தமிழ்ச்சங்கம். வணக்கம். எங்கள் ஆதரவாளர்களுக்கு நன்றி சொல்லும் தருணம் இது. மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் பெருமை மிகு ஆதரவாளர்களுக்கும் புரவலர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நம் மண்ணின் மரபு கலைகளை நாம் கற்று அரங்கேற்ற தொடர்ந்து நிதியுதவி வழங்கி நமக்கு பேராதரவு நல்கும் மினசோட்டா மாநில கலைத்துறைக்கு மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் இதயம் கனிந்த நன்றிகள். This activity is made possible through a grant from the Minnesota State Arts Board, with support from the Arts and Cultural Heritage Fund through legislative appropriation. We extend our heartfelt thanks to the Minnesota State Arts Board, MSAB, for their generous support and continued commitment to the arts in our community. இவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் உரித்தாகட்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம் சங்கத்திற்கு தங்கள் பேராதரவை நல்கி நம்முடன் தொடர்ந்து பயணித்து வரும் நம் பெருமை மிகு டைமண்ட் ஸ்பான்சர் டாக்டர் டேஷ் ஃபவுண்டேஷன் டாக்டர் டேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Now, let's thank our proud platinum sponsors, My Home Mortgage, Homes by Raudir, Aroma Indian Cuisine, AD Stanley, Amir Shah, LifeMap Wealth Advisor, Pradeep Sukhani. Thanks to our proud gold sponsor, Bridge Realty by Valen M. Ambalam, Heavenly Homes by Minu John,
DNG Realty LLC by Gopi Sivanathan, and Dream Homes by Abdul Ghafoor Hamza. Thanks to our proud silver sponsors, Avni Grains, specialty online grocery store, Ashok Sunkavalli, Sterling Peak Financials, MVP Cricket Academy, where champions are made, Kalki Arts by Suchitra Raghavan, and Kumar's Restaurant Apple Valley LLC by Harini. AIinmotion.ai, powered by Piozil.com by Edward. தமிழ் மரபு, கலை, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அயராது உழைக்கும் நம் மினசுடா தமிழ்ச்சங்கத்தின் முயற்சிக்கு மதிப்பளித்து பெரும் ஆதரவுடன் துணை நின்று கைகோர்த்து நம்முடன் பயணிக்கும் புரவலர்கள், ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியும் பாராட்டுகளும்.